Taste the Daily. நூறு ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வரும் 17ஆம் தேதி பாராட்டு விழா நடைபெற உள்ள நிலையில் விழாவிற்கான அழைப்பிதழை கழக பொதுச் செயலாளரிடம் விவசாயிகள் வழங்கி அழைப்பு விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கியிருக்கலாம். மதியழகன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. அதாவது சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை அமைந்திருந்தாலும் சேலம் மாவட்டத்தில் அதன் மூலம் பயன் இல்லை என்ற ஒரு குறை நீக்கியவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அது எப்படி என்றால், சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அணை ஒவ்வொரு ஆண்டும் மழையின் காரணமாகவோ கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் காரணமாகவோ நிரம்பி உபரி நீர் கடலில் சென்று கலப்பதை, அந்த வீணாக கலக்கும் தண்ணீரை ஆக்கப்பூர்வமாக சேலம் மாவட்டத்திற்குள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு வறண்ட 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அடுத்த ஒரு வருடத்திலே அந்த திட்டமும் ஒரு பகுதி, அது முடிவிட்ட ஒரு பகுதி தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் எம்காலிப்பட்டி ஏரி நீர் நிரப்பப்பட்டு அங்கிருந்து மற்றும் பல்வேறு ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டது. இருந்தாலும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த திட்டத்தை மற்ற முடிவு நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பகுதிகள் அனைத்தும் தொய்வாகவே திமுக அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே அந்த திட்டமானது ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் ஒவ்வொரு முறையும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். விவசாயிகள் தரப்பிலும் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த திட்டம் முழுமையாகவே நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழுவை சேர்ந்த விவசாயிகள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இம்மாதம் 17ஆம் தேதி இந்த பாராட்டு விழா மேச்சேரியில் நடைபெற உள்ளது. அது மட்டுமல்ல, இது எதற்காக என்றால், இந்த 100 ஏரி நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்ததற்காக இந்த பாராட்டு விழா. என கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கோரிக்கையை பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்பதை தங்களால் மறக்கவே, எந்த காலத்திலுமே விவசாயிகள் மறக்க முடியாது என்பதற்காகவே இந்த பாராட்டு விழா நடத்தப்படுகிறது என்று விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மீதி உள்ள இந்த பகுதி, அதாவது மீதி முடிவுறக்கூடிய திட்டங்கள் கூட அதிமுக ஆட்சி வரும்போதுதான் முடிக்கப்படும் என்று அவர்கள் மனதில் ஆழமாகவும் பதிந்திருக்கிறது. ஏனென்றால் திமுக அரசானது தற்போது விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது என்பது அவர்கள் ஆதங்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இதற்கிடையில் தான் இந்த மாதம் 17ஆம் தேதி இந்த பாராட்டு விழா நடைபெறுகிறது. அதற்கான அழைப்புதலை இன்றைய தினம் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்த விவசாயிகள் அதற்கான அழைப்புதலை கொடுத்து இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதாகவும் உறுதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதாவது இந்த திட்டங்கள், அதாவது அதிமுக ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கான திட்டங்கள் நிறைய செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பொதுச் செயலாளராக முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருந்த போதுதான் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தி கொடுத்திருக்கிறது என்றும் அவர்கள் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. மதியழகன்.